ஒரு ஆண்டில் பெய்யக்கூடிய மழை ஒரு நாளில் கொட்டி தீர்த்தால் எங்கு தண்ணீர் நிற்கும் என்பதை நம்மால் முடிவெடுக்க முடியாது. நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டிடம் கட்டினாலும் நீ அதை பயன்படுத்த முடியாது என அமைச்சர் முத்துசாமி பேட்டியளித்தார். சென்னை பரங்கிமலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற தனியார் கட்டுமான தொழிற்சாலை சங்கத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் முத்துசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: 2019 பின்னால் பல சட்ட திட்டங்கள் வந்தாலும் அது இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை, சில பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என கேட்டார்கள். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் மிகப்பெரிய அளவிலேயே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2500 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே 3500 சதுரடி வரை கட்டிடம் கட்டிக்கொள்வதற்கு சுயசான்று போதும். அரசாங்கத்தில் அரசு அலுவலகங்களில் மனு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் ஆன்லைனில் பதிவு செய்தால் போதும். மாண்புமிகு முதல்வர் இதை அறிமுகப்படுத்தப்பட்ட சில மாதங்கள் ஆகிய நிலையில் சுமார் 10 மாதத்தில் 67,000 பேர் பயன்பெற்றுள்ளனர். இப்படி பல திட்டங்களை என்னால் சொல்ல முடியும். மீண்டும் வைத்த கோரிக்கையை நல்ல முடிவெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். வீட்டு வசதி வாரியம் கட்டப்படும் கட்டிடத்தை பற்றி நான் தான் பேச முடியும். தொகுப்பு வீடு பல நீண்ட நாட்களுக்கு முன்னால் கட்டப்பட்டது. அதை நாங்களும் சென்று பார்த்தோம். அதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதற்கு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி அதற்குண்டான ஏற்பாட்டை செய்து வருகிறார். தண்ணீர் நிற்கக்கூடிய இடங்களில் கட்டுமான நிறுவனத்தினரே அங்கு என்ன செய்ய வேண்டும் என பார்க்க வேண்டும். நாம் தூண்தளம் என்று கொடுக்கின்றோம். அந்த ஸ்டீல் ஃப்ளோர் அதுபோன்று இருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். நீங்கள் கூறுவதை நாங்கள் தனி கவனம் எடுத்து பார்க்க தயாராக இருக்கிறோம். நீர்த்தேக்க பகுதியில் நிரந்தரமாக அனுமதிப்பது கிடையாது. கடும் மழை பொழியும் பொழுது, அதாவது ஒரு ஆண்டில் பெய்யக்கூடிய மழை ஒரு நாளில் கொட்டி தீர்த்ததை நாம் பார்த்தோம். அந்த மாதிரி சமயத்தில் எந்த இடத்தில் நிற்கும் என்பதை நம்மால் முடிவெடுக்க முடியவில்லை. ஆனால் ஒரு நீர்நிலை இருக்கக்கூடிய பகுதியில் கண்டிப்பாக கட்டிடங்கள் கட்டுவதற்கு அனுமதி கிடையாது. நீர்நிலைகளில் இனி அதுபோன்ற கட்டிடங்கள் கட்டினாலும் இனி அவை பயன்படுவதற்கு வாய்ப்பில்லை. மின்சார தரமாட்டும். ஆகையால் சமீபமாக அந்த மாதிரி செய்வது இருக்கிறோம். என்ன காரணம் என்றால் யாரையும் தொல்லை பண்ணுவதற்காக அல்ல, விதிமுறைக்கு உட்பட்டும் அந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் சங்கத்தின் மூலம் சரி செய்ய வேண்டும் என கூறுகிறேன். சென்னை விமான நிலைய செய்தியாளர் எஸ். பிரபு. வந்து மனு கொடுத்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதும், அது உடனே கிடைக்குது. ஒரு 10 மாதம் ஆச்சு. முதலமைச்சர் அவர்கள் இதை அறிவித்து ஒரு 10 மாதம். இந்த 10 மாதத்துல ஏறத்தாழ 67,000 பேர் இதில் பயன்பெற்றிருக்கிறார். இப்படி பல திட்டங்களை என்னால் சொல்ல முடியும். எனவே அவர்களும் கோரிக்கையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அதன் மீது நியாயமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவிக்கிறேன். ஒரு சில மாவட்டங்கள் வந்து அரசு கட்டிக் கொடுக்கக்கூடிய தரமுறையும் சொல்லி ஒரு மக்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதே மாதிரி அரசாங்கம் அதற்கு நடத்தணும். சில காலேஜ் வந்து சரியா வந்து தரம் இல்லாமல் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தொகுப்பு வீடு அப்படிங்கிறது இது வேற டிபார்ட்மெண்ட் பார்க்குறாங்க. வீட்டு வசதி வாரியத்தினுடைய சார்பாக கட்டுகிற கட்டிடத்தை தான் நான் இப்பொழுது பேச முடியும். அந்த தொகுப்பு வீடு மிக நீண்ட நாட்களுக்கு முன்னால் கட்டப்பட்டது. நான் பல இடத்துல நாங்களும் போய் பார்த்துருக்கிறோம். அதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனி கவனம் செலுத்தி அதற்கான ஏற்பாட்டை செய்கிறார்கள். வரலாறு மணிப்பாக்கம் சரி, இந்த போல தண்ணி நிற்கக்கூடிய இடங்கள். ஆனால் அங்கே வந்து இப்போ புதுசாக கட்டக்கூடிய அந்த கட்டணங்கள் வரைமுறை இல்லை, அது வந்து தண்ணி நிற்கக்கூடிய இடம் என்றால் அந்த பில்டரே அவங்க அதை பார்த்து அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணுங்கிறத பண்ணணும். இப்போ வந்து நம்ம தூண் தளம் என்று கொடுக்குறோம், அந்த ஸ்டீல் ஃப்ளோர் அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அதை தனி கவனம் எடுத்து நாங்கள் பார்க்குறது. நடைமுறையில் வந்து அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அரசு சார்பில் ஏதாவது நடவடிக்கை இருக்கணும். இப்போது அது வரும் காலங்களில் வந்து நீர்த்தேக்க பகுதிகள் வந்து இந்த மாதிரி வீடுகள் கட்டுவதற்கு ஏதாவது அரசு சார்பில் இன்னும் நடக்கிறது இல்லை. நீர்த்தேக்க பகுதிங்கிறது நிரந்தரமான இடத்துல அவங்க வந்து அனுமதிக்கிறது கிடையாது. இப்போ வந்து நீங்கள் எங்கே வாட்டர் பாடிஸோ அந்த வாட்டர் பாடிஸ் இருக்கிற இடத்துல அனுமதிக்கிறதே கிடையாது. கடும் மழை பெய்கிற பொழுது இப்போ நமக்கு வந்து தெரியும், ஓவராலாக ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் கொட்டி தீர்க்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த இடத்துல தான் தண்ணி நிற்குங்கிறத நம்மளால் முடிவெடுக்க முடியல. ஆனால் ஒரு நீர்நிலை பகுதியாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இப்பொழுதே கட்டுவதற்கு அனுமதி கிடையாது. பள்ளிக்கரண பகுதியில் பார்த்தீங்கன்னா மாற்றம் பகுதியாக இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள் வந்து அது வரம்பு மீறி கட்டிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறைக்கிறது. இல்லை, அதில் வந்து அனுமதி இல்லாமல் எந்த கட்டிடம் கட்டினாலும் இனிமேல் அந்த கட்டிடத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. கரண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அனுமதியோடு தான் அவர்கள் கட்ட முடியும். அது இப்போ வந்து ரீசெண்டாக அது பண்ணியிருக்கு. அது என்ன காரணம்னா யாரையும் தொல்லை பண்ணுங்கிறதுக்காக அல்ல, விதிகளுக்கு உட்பட்டு வர வேண்டும், அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். எனவே அதைத்தான் நான் அவங்ககிட்ட கூட இப்போ கேட்டுட்டேன். இந்த மாதிரி யாராச்சும் பண்ணாங்கன்னா அதை சங்கத்தின் மூலமாக சொல்லி சரி செய்யுங்கள் என்று சொல்லி.